மொழி மிஸ் யூவை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது எவ்வளோ பெரிய வார்த்தைனே புரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு ஸ்கூட்டி தான் ஞாபகத்துக்கு வந்தா. நான் மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக ஒரு வேளை அவளுக்கு என் மேலே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டேன். மொழி அதை கேட்டுட்டா. என்ன இருக்குமோ அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதை அப்படி சொல்லிட்டேன், நீ சொல்லு அதுக்கப்புறம் என்னாச்சு, கதையை கன்டினியூ பண்ணு அப்படின்னு. உடனே மொழி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல தாரா, ரொம்ப வெறுமையாக இருந்தது. அதனால் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே போனால் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே சீனியர் வெளில வந்தவன் என்னை முறைச்சிக்கிட்டே போனான். என்னடி கண்ணு சுலுக்கியிருக்கா அப்படின்னு. அதுக்கு சீனியர், காலங்காத்தாலே வம்புழுக்காம போய் வந்த வேலையை பாடுறி அப்படின்னா. எங்களுக்கு தெரியும் நீ ஓடி அப்படின்ட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன்னா என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தா. என்ன குழந்த, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. குழந்தன்னு சொல்லாத, கால் யூ பேபி. உன் பேர் குழந்தம்மாள் தானே, அப்போ குழந்தன்னு தான் கூப்பிட முடியும் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா பார்த்து, யோ தகப்பா, உங்கள் அம்மா பேர் குழந்தையம்மாள்னு எனக்கும் அதையே வச்சுட்ட, போகிற வர நாயெல்லாம் கிண்டல் பண்ணுதியா அப்படின்னா. மச்சான், என்ன நாயின்னு சொல்கிறியா, உன்னை போய் சொல்லணுனாடா அப்படின்னா. சரி மேடம் எங்கள் வீட்டுக்கெலாம் வர மாட்டிங்களே, என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லடி குழந்த. சரி சொல்லலை, பேபி போதுமா? எனக்கு அது வந்துருச்சு. என்ன வாந்தி வருதா? இல்லை மச்சான், அது வந்துருச்சு. பாத்ரூம் வருதா? இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, போயிட்டு வந்துடுறியா? எனக்கு லவ் வந்துருச்சு மச்சான். மொழி, அதெல்லாம் உனக்கு வரக்கூடாதே, ஏன் வந்துச்சு? நானும் மனுஷ பிரிவு தானடா, எனக்கு லவ்வெல்லாம் வரக்கூடாதா? வரலாம், யார் அந்த அன்லக்கி ஃபெல்லோ? சரி சொல்லு. நம்ம இன்பால் தான். எது? நம்ம ஹிட்லர் இன்பாக்காவா? ஆமாண்டா, அவளே தான். மொழி, நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானா என் காதில் கிடக்கிற தோடு, செயின், மோதிரம் இதெல்லாம் கழட்டி கொடுத்து நாடோடிகள் படம் மாதிரி உன்னை அப்படியே எங்கேயாவது துரத்தி விட்டுருப்பேன். ஆனால் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேங்கிறியடி, அதுவும் ஊரில் எவ்வளோ பொண்ணு இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம ஹிட்லர் இன்பாக்காவை போய் லவ் பண்ணுறியடி. அவகிட்டெல்லாம் நின்று பேசவே முடியாது, இதில் எங்கடி போய் லவ்வெல்லாம்? இதுக்கெல்லாம் மேலே உங்கள் அம்மா இது மட்டும் தெரிஞ்சிச்சு, உன்னோட சேர்த்து என்னையும் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுருவாங்க. பேபி, எனக்கு இன்பா தான் வேணும். குழந்தை லாலிபாப் வேணுங்கிற மாதிரி அவள் தான் வேணுன்ட்ருக்க, இதெல்லாம் நடக்குமா? எனக்கு அவள் தான் வேணும். அவள் ஹிட்லர்டி. பரவாயில்ல, ஹிட்லர் காதலி இவாவா, நான் அவளுக்கு இருந்துட்டு போகிறேன். எது நீ இவா ப்ரௌனு? அதெல்லாம் கேட்கணுன்னு என் தலையெழுத்து. சரி, அவளை எவ்வளோ நாளாக லவ் பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் ஜஸ்ட் 1 டேவா? எடு செருப்ப நாயே, அவன் பல வருஷமாக லவ் பண்ணிட்டு லவ்வை சொல்ல முடியாமல் சுற்றிட்டுருக்கான். நீ ஒரு நாள் லவ் பண்ணிவிட்டு எனக்கு அவள் தான் வேணும் வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அவ்வளோதான்டி. பேபி ப்ளீஸ் பேபி, எப்படியாவது ஹெல்ப் பண்ணு பேபி. சரிடி, கெஞ்சாத. அவள் தான் டூர் போயிருக்காள, வர 10 நாள் ஆகும், நம்ம அதுக்குள்ளே ஏதாவது நல்ல ஐடியாவாக யோசிப்போம், சரியா? சூப்பர். ஆமாம் பேபி, உங்கள் அம்மா எங்கே? எதுக்குடி எங்கள் அம்மாவை தேடுற? இதோ வராங்க பாரு. ஆண்டி, நான் கேட்டேல, அதை ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ இந்தா மொழி, 10 நாளைக்கு ட்ரெஸ் இருக்குது, எதுக்கு பேக் பண்ண சொன்ன அப்படின்னு பேபியோட அம்மா கேட்டாங்க. இல்லை ஆண்டி, நானும் பேபியும் 10 நாள் குரூப் ஸ்டடி பண்ண போகிறோம், எக்ஸாம்ஸ்லாம் வருதுல்ல, அதனால. ஓ படிக்க போகிறீங்களா, நல்ல விஷயந்தான் அப்படின்னாங்க. உடனே பேபி எழுந்திரிச்சு, நம்ம எப்படா படிச்சிருக்கோம், நம்ம எக்ஸாமுக்கு மொதல் நாள் கூட படிக்க மாட்டோமேடா, நீ என்னடா குரூப் ஸ்டடிலாம் சொல்லிகிட்ருக்க? மச்சான், அவள் இல்லாமல் 10 நாளாக அந்த வீட்டில் என்னால் தனியாக இருக்க முடியாது, அதனால் நீயும் என் கூட வந்துருக்கிறியா? முடியாது, நீ இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கே என்னை சாப்பிடிச்சிட்ட, 10 நாள் உன் கூட தனியாக இருந்தால் நான் 3 பட தனுஷ் மாதிரி ஆயிடுவேன், அதனால் வேணாம், என்னை விட்டுடா சாமி. மச்சான், எனக்காக வரமாட்டியா? மூஞ்ச அப்படி வச்சுக்காதடா, தொலைகிறேன், வா போகலாம். பேபி என் லவ்வுக்கு ஐடியா கொடுப்பான்னு கூட்டிகிட்டு வந்தா, அவள் ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி நல்லா சாப்பிட, தூங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க கூடலாம் லூடோ விளையாட, இதெல்லாம் பத்தாதுன்னு என் டேட்டாவை ஃபுல்லாக மூவியாக பார்த்து காலி பண்ணி வச்சுருந்தா. ஏண்டின்னு கேட்டால், உன் லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக பல படங்களை பார்த்து பல விதமாக யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு உருட்டுனா பாரு. அவள் பண்ண அலப்பறையில்
10 நாள் போனதே தெரில. 10 டேஸ் கழிச்சு காலையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. எடுத்தா இன்பா. ஏய், நான் 10 மணிக்கெலாம் காலேஜில் ரீச் ஆயிடுவேன், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோடி அப்படின்னு சொன்னான். நானும் ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு அப்படியே கிளம்பி ஓடுனேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டே மச்சான், அந்த சின்சான் டவுசரை மாற்றிட்டு பேண்ட்டை போட்டுட்டு போடா, இல்லைன்னா ஊரில் இருக்க நாயெல்லாம் உன்னை துரத்த போகுது அப்படின்னா. தேங்க்யூ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பேண்ட்டை போட்டுட்டு 10 மணிக்கு வரவளுக்காக 8 மணிக்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பஸ்ஸு வந்துச்சு. எல்லாரும் இறங்குனாங்க, ஆனால் அவளை காணவே காணாம். எங்கடா அவளை காணாமே அப்படின்னு தொலைவிக்கிட்டே இருந்தேன்னா, அப்போ தான் கடைசியாக இறங்கி வந்தா. அப்படியே பர்பிள் கலர் சுடிதாரில் தேவதை மாதிரி வந்தா. அவளை பார்த்தோன்னே அப்படியே நான் ஸ்டன்னாகி நின்னுட்டேன். அப்போ இன்பா என்கிட்ட வந்து, ஏண்டி பேகை கூட வாங்க மாட்டியா அப்படின்னா. சாரிடி, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் குடு பேகை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நானும் அவளும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம். அப்போ நான் சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி அவள் ஃபேஸை பார்த்துட்டு இருந்தேன்னா, அவள் உடனே கண்ணாடியை நோண்டிகிட்ருக்காம ரோட்டை பார்த்து ஓட்டுடி, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போகிற அப்படின்னா. ஏய், பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போனோம். அவள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவள் ரூமுக்கு போயிட்டா. நான் என்னோடய ரூமுக்கு போனேன்னா அங்கே என் ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பாயிருச்சு. தூங்கி அவனை ஒரு விட்டனா, அதில் பெட்லேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டான். ஏன்டா காலங்காத்தாலே அடிக்கிற அப்படின்னா. அவள் 10 நாள் கழித்து ஊர்லேருந்தே வந்துட்டாடா, ஆனால் நீ இன்னும் ஒரு ஐடியா கூட கொடுக்கல அப்படின்னு. மொழி, நான் நிறைய ஐடியா யோசித்து வச்சுருக்கேன்டி. நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போகிறோம், ஒவ்வொரு ஐடியாவாக ப்ராசஸ் பண்ணுறோம், ஓகேவா? பார்க்க தாண்டி போகிறேன் அப்படின்னு நீ என்னத்தை கிளிக்க போகிறேன்னு அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நாங்கள் காலேஜுக்கு போனோம். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக ஸ்டாஃப் ரூம் போனோமா. அங்கே இன்பா கூட இன்னொரு மேம் க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, இந்த மாதிரி நான் அவள் கூட உட்காந்து பேசணும்டா அப்படின்னு. அதுக்கு என் ஃப்ரெண்டு, என்னடா உன் ஆள், அவகிட்ட சொல்லி வை, இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் க்ளோஸாக பேச வேணான்னு அப்படின்னா. நான் அவகிட்ட, ஏன்டா இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கீங்க அப்படின்னு. மச்சான், இதுக்கு பேர் டாக்ஸிக் இல்லைடா, பொசசிவ்னஸ் அப்படின்னா. அட தற்குறி நாயே, உன்ன மாதிரி தான்டா பல பேர் டாக்ஸிக்குக்கும் பொசசிவ்னஸ்க்கும் வித்தியாசம் தெரியாமல் அவங்க லவ் பண்ணுறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. நான் கதையை நிறுத்தி மொழிக்கிட்ட, மொழி எனக்கு ஒரு டவுட்டு, இல்லை எனக்கும் பொசசிவ்னஸ்க்கும் டாக்ஸிக்கும் வித்தியாசம் தெரியாது, கொஞ்சம் சொல்கிறியா? உனக்குமா? சொல்கிறேன் கேளு. இங்கே பல பேர் பொசசிவ்னஸ்ங்கிற பேரில் டாக்ஸிக்காக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் பொசசிவ்னஸ் வேறு, டாக்ஸிக் வேறு. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நமக்கு பிடிச்சவங்க சில பேர் கூடலாம் க்ளோஸாக பேசுவாங்க. அதை பார்க்கும்போது, அவங்களெல்லாம் விட நம்ம கூட கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனா அது பொசசிவ்னஸ். அவள் என் கூட மட்டும்தான் பேசணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், எனக்கு பிடிக்காதவங்க கூடலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது டாக்ஸிக். ஒரு விஷயந்தான், அதை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறதுல தான் அது பொசசிவ்னஸ்ஸாக டாக்ஸிக்காங்கிறதே தெரியும். நம்ம நேசிக்கிறவங்க தானடா, அவங்கக்கிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரசித்து பார்க்குறோம்ல. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க குறையும் அன்பாக அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னால் நம்ம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? பொசசிவ்னஸ்ஸுங்கிறது ரொம்ப அழகான விஷயம். அதை கொஞ்சம் க்யூட்டாக தான் அவங்கக்கிட்ட காட்டுங்களேன். மொழி, சொல்லிட்டல, எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் மைண்ட் வாய்ஸ் நினச்சி நான் சத்தமாக பேசிட்டேன். உடனே மொழி என்கிட்ட, யார்கிட்ட மேடம் காட்ட போகிறீங்க அப்படின்னா. இல்லை மொழி, ஃப்யூச்சரில் யாராவது வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட காட்டுவேன்னு சொன்னேன். காட்டுவேன் அப்படின்னா.